ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்குவாட் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் 1 vs 1 போட போகிறோம். அதில் அவன் ரெண்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். வாங்க இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என் தம்பி இந்த இதில் புது ஐடி வாங்கிட்டான் ஃப்ரீயாக. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். இவனை நான் இன்னும் டவுன்லோடு எதுவுமே பண்ணல. நல்ல கலெக்ஷன் இருக்கிற ஐடி. அவனை இன்வைட் பண்ணிவிட்டான். அவன் இந்த மேட்ச்சில் அவன் தோத்துட்டான்னா அவன் இந்த ஐடி எனக்கு தரேன்ட்டான். வாங்க மேட்ச்சில் போய் பார்ப்போம். எனக்கும் என் தம்பிக்கும் 1 vs 1. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம எப்பயும் போல கோடா பிளேயர் ஆகிட்டானா. அவன் இந்த ப்ரோ பிளேயரில் அக்கௌண்ட் கலெக்ஷன் அந்த இதை நான் தனியாக போடுவேன். அந்த அக்கௌண்ட்டில் கலெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன்னு நானும் அவனும் தனித்தனியாக புரிஞ்சிருக்கோம். நான் இப்போ கோடா யூஸ் பண்ண இருக்கானு பார்க்க இந்த தான் இருக்கான். ஏர் டிராஃபிக் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை நம்ம இது பண்ணிடுவோம். நம்மகிட்ட அவனும் அடி வாங்கலாம். திரும்ப அந்த கண்டெய்னர் பின்னாடி போய் மண்டையை மட்டும் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டான்னா அடிச்சு. இவனை ஸ்டார்டிங்கில் இப்போ அடிக்கும்போது மட்டும் சீன் கொஞ்சம் கட்டாக இருக்கும். அவன் ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம அடிச்சுட்டு இப்போ எமௌண்ட் போட்டுருக்கோம். அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த ஐடி நமக்கு கடைசியில் அந்த ஐடியில் நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஜெயிச்சிட்டோம் நான். நம்ம ஆரம்பமே அவனை தேடி தான் விரட்டி போய்கிட்டு இருக்கோம். நிறைய இது மேலேயாச்சும் குதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சுடுற பாருங்க. அந்த கார்னரில் இருக்கான். பார்த்துட்டேன். இங்கே பாரு, மண்டை கொடுப்பு கொடுத்துட்டோம். ஃபுல் ரெட்டு வெறும் 87 டேமேஜ் தான் அவன் கொடுத்துருக்கான். நம்ம ஃபுல் ஹெட்டு கொடுத்துட்டு அவனை முடிச்சிட்டோம். 2 மேட்ச் நம்ம அடிச்சிருக்கோம். அவன் அடிப்பானா மாட்டானானே தெரில. பார்ப்போம். அவன் அடிக்க போகிறான். ஃபுல்லாக அடுத்து ரெட்டாக தான் ஹெட் ஷாட்டாக தான் விழுமா அவன் அடிக்கிறது ஃபுல்லாக. நான் பேசுகிறத காது கொடுத்து கேட்க முடியலையா இங்கே சில பேருக்கு? என்னடா இன்னும் ஆளை காணோம். மேட்ச்சில் அவன் இருக்கானானே தெரியல. அடி வாங்க மட்டும்தான் வெளியே வரான். நம்ம க்ளூவால் போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஆளை காணோம் அவனையும். நம்மளால இந்த க்ளூவால் இல்லை. எங்கடா இருக்க? வெளியே வாடா. வெளியே வாடா. ஆளை வேற காணோம். எங்கே போய் தோணுச்சான்? வெளியே வந்துட்ட பார்த்தேன். மெடிக்கல் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு இதுக்கு தான் கூட கரெக்டாக இருக்காது. அடிச்சு நான் எமௌண்ட் வேறு போட்டுட்டேனே. அவன் அடுத்த ரவுண்டில் இருந்து அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் எமௌண்ட் போட்டதுனால. நீ ஏதாச்சும் பேசுறியாடா? பேசு. அவன் பேச போகிறான். மக்களே, இவனை அடிக்கிற அடியில் மூஞ்சி பஞ்சராக போகிறான். அவன் அடித்து மூஞ்சி எல்லாம் உடைக்க போகிறானா. அடுத்து ஃபுல்லாக அவன் அடிப்பானான். வாங்க பார்க்கலாம். அவனால் நம்மளெல்லாம் அடிக்க முடியாது. எவ்வளோ ப்ரோ பிளேயர் ஐடி வந்தாலும் விளையாட தெரியணுங்க.
இங்கே பாருங்க, அங்கே எனக்குள்ளே நிற்கிறேன். மூஞ்சி எவனோ உடைப்பேன். நான் எங்கே சத்தத்தையே காணோம். வா வந்து மூஞ்ச உட. மக்களே கவலைப்படாதீங்க, நான் அடிக்கிற அடியை பார்த்து உங்கள்கிட்ட இப்போ சைலண்டாக பேசுகிறேன். அது ரொம்ப பேட் பாய். அவன் அடிச்சு மூஞ்சி முகையெல்லாம். பேர் தனுஷா. வாங்க பார்ப்போம் அவன் அடிக்கிறத தான். இதில் தோக்குறவன் மேட்ச்சில் ஐடியும் தரான். தோக்குறவன் பேர் தனுஷா. இதான் நாங்கள் சேலஞ்சே வச்சது. அவன் நான் தோத்தேன்னா நான் என் ஐடி பாஸ்வேர்டு தந்துடுறேன், இப்போ தான் வாங்கினது இதை, இந்த ஐடி பாஸ்வேர்டை தந்துடுறேன்னா சரி அதுக்கும் நான் சேர்த்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இறங்கி அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். பாருங்கள், ஏதாச்சும் மொட்டை மாடியில் ஏறி இதில் இந்த ரவுண்ட் தான் ஏறிட்டான் பாருங்கள். நான் சொன்னேன்னா இந்த ரவுண்டை அவன் நான் ஏறவே விட மாட்டேன். இந்த ரவுண்டை அவன் முடிச்சிடறேன் பாருங்கள். இதான் அவனுக்கு ஃபைனல் ரவுண்டாக இருக்கணும். இந்த மாதிரி செய்யணும். இல்லை இன்னொரு ரவுண்டு இருக்கும். அவன் கீழே தான் இருக்கான். இவங்க சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் அடிச்சிட்டான். 25 HP, கொஞ்சோண்டு 25 HP. நம்ம அவனை அடிச்சிருக்கலாம். மக்களே எப்படி அடிய பார்த்தீங்களா? அடி இடி மாதிரி இருந்துச்சு. அவன் பேசுகிற விதம் அடிச்சு சீனை போட்டு வச்சுருக்கான். இல்லைங்க, இந்த ரவுண்டு யார் அடிக்கிற மட்டும் பாருங்க. இந்த ரவுண்டு அவன் தான் அடிப்பானா? பார்ப்போம். வாங்க வாடா, வெளியே வாடா. ஐடி பேர் SG ரோலக்ஸ் தான். ரோலக்ஸ் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? ஓ சார், அங்கிட்டு வரீங்களா? பாருங்க, வெளியே வந்துட்டாப்புல தலைவன். வெளியே வந்துட்டு இப்போ ஹெட்ஷாட் வாங்குறத ஏதோ பிளான் வச்சுருக்காரான். இங்கே பாருங்க, ஆளே காணும். கூப்பிட்டா இவனும் சேலஞ்சுக்கு வெளியே வந்து அடிச்சு விளாடு. முடிச்சிட்டேன், அவ்வளோதான்டா. லாஸ்ட் அடியை போட்டு பாருங்க. எமௌண்ட் போடுறல, இது மேலே எவன் எமௌண்ட் போடுவான்னு மட்டும் பாருங்க. நம்ம அவனை ஃபுல்லாக இதே மாதிரி தான் அடிக்க போகிறோம். இதில் நமக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தெரியும். அதே ஸ்பாட் அவனுக்கும் தெரியும். இப்போ அந்த ஸ்பாட்டில் அவன் ஏறிட்டானா அவனுக்கு அட்வான்டேஜ் வந்துடும். ஏற்க ஒரு வழியாக நம்மளை கண்டுட்டான். ஃபுல்லாக பாம்லேயே செத்துனேன். இதில் ஐடி தரேன் சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் நான் கடைசியாக அந்த ஐடிக்கு லாகின் பண்ணுறேன்னு யாரும் உங்களுக்கு காட்டுறேன். லாகின் பண்ணிவிட்டு
இந்த ஒரு ரவுண்டு ஃபைனல் ரவுண்ட் யார் அடிக்கிறா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது சத்தியமாக என் பிளேயிங் உங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க பார்ப்போம். அவன் பிளேயிங் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டா. நான் கடைசியில் ஹைலைட்ஸ் போடுறேன் பாருங்க. எந்தெந்த மேட்ச்லாம் மாசாக அடித்தேன், எந்தெந்த மேட்செல்லாம் கரெக்டாக இதுவாக அடித்தேன். உட்காந்து இது அடிக்க முடியல அவனை. பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ரீமேட்ச் கொடுத்துருப்பேன்னு பாருங்கள். ரீமேட்சே ஒன்றும் இவன் கொடுக்கவே இல்லை. அடிச்சுட்டு தோத்துட்டாங்க, அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் இப்போ இங்கே பாருங்கள், இவன் ஐடிக்குள்ளே இப்போ நான் லாகின் பண்ணி காட்ட போகிறேன். ஐடி சேலஞ்ச் ஓகேவா? கொடுக்குறியா? ஓகே மக்களே. இப்போ இவன் ஐடியில் நம்ம லாகின் பண்ண போகிறோம். இல்லைங்க, பெட்டுபடி நம்ம ஜெயிச்சிட்டோம் மக்களே. சக்ஸஸ்ஃபுல்லாக அவன்ட்டு இருந்த ஐடி பாஸ்வேர்டு வாங்கிட்டோம் மக்களே. இந்த ஐடி வந்துருச்சு பாருங்கள், SG Rolex. இந்த ஐடி நான் இன்னும் எந்த ஒரு காஸ்டியூம்ஸுமே டவுன்லோட் பண்ணல, அதனால் இப்படிக்கு எதுவுமே தெரியலை. அந்த ஐடி வந்துருச்சு பாருங்கள், SG Rolex. அவன்கிட்ட பேட்டில் பண்ணி ஜெயிச்சுட்டு ஒரு வழியாக ஐடி இதான் UID எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் சரியான கலெக்ஷன் இருக்குது. அந்த கலெக்ஷன் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ப்ரைம் லெவல் 4 இந்த அக்கௌண்ட்டை அவன் வாங்கியிருக்கான். ஆனால் வாங்கின பாவம் ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஒரு வாரத்தில் அவனை ஏதாச்சும் நியூவெல்லாம் இருப்பார். அந்த கலெக்ஷனை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.